ரிவ்யூஸ்ல அந்த மாதிரி வந்துச்சு. தர்ஷனுக்கு இது முகத்துல பாவனையே வரல, ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு, தமிழ் பேசுறதா மலையாளம் பேசுறதா தெரியல, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதே ஆளு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. நான் போனேன், உள்ள போய் ஒருத்தனை அடிச்சேன், அதாவது பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Launching Adisaya One World, அதிசயங்களின் ஆரம்பம். ஓ நீங்க சாப்பிட்டீங்களோ அப்படி அந்த மாதிரி கேட்பாங்கல்ல. ரொம்ப எமோஷனல் ஆனா அது உள்ள இருந்து அதுவா வந்துடும். ஸ்ரீலங்கால ஜாப்னால இருக்கிற ஃபுட்டு மோஸ்ட்லி கேரளாவோட ரிசம்பிளன்ஸ் இருக்கும். இப்போ இந்த கோகோனட் மில்க் போட்டு பண்ணுவோம். அப்புறம் புட்டு தான். சிக்ஸ் பேக் எல்லாம் என் வாழ்க்கையில வச்சது இல்லை. இந்த மெதுவடையும் டீயும் நீங்க நான் என்னதான் டயட்ல இருந்தாலும் டெய்லி டீ குடிப்பேன். இந்த வடை வந்து சாப்பிடுவேன். நண்டு பிராண்ட் உங்க கேலண்டர் ஷூட் per day ஒரு 600 கொடுப்பாங்க. ஸோ காலையில இருந்து இருந்து பண்ணும். ஏதாவது ஒரு பிராண்டோட ஷர்ட்ஸுக்கு போட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ ஒரு ஷர்ட் மாத்தினா 100 rupees. மோஸ்ட்லி எனக்கு இந்த தள்ளுவண்டி கடை சாப்பாடு, ஏன்னா அது எங்க ஊர்ல இல்ல. பிளஸ் மோஸ்ட்லி நான் வீட்டை தவிர வெளில சாப்பிட்டது இல்லை. நாங்க மூவிஸ்ல தான் பார்ப்பேன். இட்லியில மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நான் இட்லி வேணா சாம்பார் தான் எங்க வீட்டுல இருக்கும். ரீசெண்ட் இஷ்யூஸ் கூட சாண்டினா தான் கூட இருந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. இந்த விஷயம்லாம் நடக்கும்போது நான் அண்ணாட்ட சொல்லவே இல்லை. ஃபோன் பண்ணி திட்டுறாரு, ஏன்டா எனக்கு சொல்ல மாட்டியா நீ. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க என்னதான் பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்தாலும் அதை தாண்டி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அது தெரியும்ல. பிரெயின் ஆயிடுது. சாப்பிடுறேன் அப்படியா? நல்லா இருக்கு. பன்னீர் போல இவ்வளவு சாஃப்டா இருக்கு. நான் வாழ்க்கையில பன்னீர் சாப்பிட்டது. சீன்ல வந்துச்சு. அப்புறம் வேணாம் சார், இதை கொஞ்சம் மேல மாதிரி மாத்திக்கலாமா, கோவிட்ல யூஸ் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி. ஆல்ரெடி நம்ம ரிலேஷன்ஷிப் ஒன்று உள்ள இருக்கு. இது இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கும். கமல் சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு RKFல தர்ஷன் படமா. பட் என்ன ஆச்சு அந்த ஒரு படம்? கமல் சார்னா நீ அது பெர்ஃபெக்ஷனிஸ்டா ஒரு விஷயம் ஒன்று நடந்தா மட்டும்தான் லாக் ஆகும். கடைசி அப்படின்னா அது கமல் சார் அப்ரூவ் ஆகுற மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கு. சூப்பர். ஸோ தர்ஷன் அவர்கள் கூட நிறைய விதமான இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ வி ஹேவ் எ ஸ்பெஷல் செக்மெண்ட், ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ, நவீன்ஸ் வாழை விருந்துன்னு. ரொம்ப ஃபேவரட்டான நடிகர்கள் கூட சாப்பிட்டுக்கிட்டே ஒரு இன்டர்வியூ. கலகாமவும் திட்டவும் செய்வாங்க. அவங்க சாப்பிட விட மாட்டேன், நீ கேள்வியும் கேட்டுட்டு இருக்க, ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று பண்ணுன்னு. ஆனால் நானும் தெரிஞ்சுற மாதிரி இல்லை. ஸோ அதே விஷயத்த ஊர்ல பண்ணணும்னு எனக்கும் ஒரு ஆசையா இருக்கு. நீங்க நல்லா சாப்பிடுங்கன்னு வேற கேள்விப்பட்டேன். சூப்பரா சாப்பிடுவேன். அப்படியா? சூப்பர். நீங்க தான் இதுக்கு கரெக்டான ஆள். பிரதர், என்ன சூப் இது? மட்டன் நெஞ்செலும்பு சூப். பிரதர் பயங்கரம். சாப்பிடலாம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் சூப் குடிச்சா பசி அடங்கிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? இல்ல இன்னும் பசி தூண்டுமா இது? எனக்கு இந்த மாதிரி அப்படிலாம் இல்ல, கொடுத்தா குடிச்சிருவேன்டா, அவ்வளவுதான்டா. நீங்க ஃபர்ஸ்ட் சென்னை எப்போ வந்தீங்க? 2015ல இருந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்ப ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சென்னை வந்தது இல்ல. எங்க அப்பா இங்க தான் படிச்சாரு, அண்ணா யூனிவர்சிட்டியில. பட் நான் சென்னை வந்ததும் இல்லை. சென்னை பெருசா எனக்கு தெரியாது, ரிலேட்டிவ்ஸும் பெருசா இல்லை. ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிங் ஸ்கூல், மாடலிங் அதுக்காகவா? இல்ல ஆக்டிங். அப்ப நான் பார்ட் டைமா மாடலிங் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஐடில. ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், ஆக்டிங் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஸ்கூல்ல மட்டும்தான் டிராமாஸ்ல பண்ணது, மற்றபடி இந்த கேமரா ஃபியர்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தான் சில கமர்ஷியல்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் நடந்துச்சு. ஸோ எல்லாரும் கேட்பாங்க, இன்னும் ஈஸியா பிக் பாஸ் போயிட்டீங்க? இல்லை, பிக் பாஸ் போறதுக்கு மேலே ஒரு 5 years இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு. ஸோ எப்படி இவ்வளோ பெரிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூடான சூப்பை குடிக்கணுன்ற ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், அந்த மாதிரி பிக் பாஸ் வரது சூடா இருக்குல்ல? ரொம்ப பயங்கர சூடா இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? அழகா பாரம்பரியமா தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு தான் ஆரம்பிக்கணும். விவேக் சார் சொல்ற மாதிரி ஒரு குளியல். ஸோ சீரகம் ஹோட்டலோட ஒரு ஸ்பெஷல் சீரக மட்டன் பிரியாணி. நீங்களே உங்க கையால போட்டுங்க ப்ரோ. உங்களுக்கு எவ்வளவு நான் யாரையும் கம்பல் பண்ணவே மாட்டேன், உங்க கையால போட்டுக்குங்க. ஆனா நிறைய போட்டுக்குங்க. ரைஸை நான் கம்மியாக எடுத்துக்கிறேன். சரி, ஏன்னா இப்போ டு பி ஆனஸ்ட், ஸ்ரீலங்கான்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப பாவமா சொல்லுவாங்க, பரிதாபமா சொல்லுவாங்க. ஆனால் ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு அழகான கண்ட்ரி பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு அழகான கண்ட்ரி. அங்கே கிடைக்கக்கூடிய பழங்களும் பூக்களும் வந்து நிறைய இடத்துல பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேரான பழங்கள்லாம் ஸ்ரீலங்கால தான் கிடைக்கும். நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்படி இருக்க ஒரு பார்வை டோட்டலா எங்களை பார்த்தவே ஒரு மாதிரி பாவமா, ஐயோ நீங்க ஏன் இப்படி வந்தீங்க, ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஒரு பேரை கேட்ட உடனே உங்களுக்கு பரிதாபம் வேணான்னு சொல்றது எப்படி இருக்கு? நாங்க மட்டன் கோலா உருண்டைகள். தேங்க்யூ.
இல்ல அது ஆக்சுவலா நியூஸ்ல காட்டுறதை வச்சுதான் நாங்க ஒரு நாட்டை ஜட்ஜ் பண்ணுவோம். நிச்சயமா. இப்ப யூஎஸ் எப்பவுமே ஒரு நாட்டை அடிக்குதுன்னா ஓகே அவங்க ரொம்ப தீவிரவாதி அந்த மாதிரி நாங்க ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்போம். பட் ரியலா நாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் மக்களே டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஸோ இப்ப நியூஸ்ல இந்த ஓர் நடக்குதுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போது கேட்கறது இன்னும் ஓர் நடந்துட்டு இருக்கா, எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது முடிஞ்சு நல்லா டெவலப் ஆயிருச்சு இப்ப. ஸோ இப்ப டூரிசம் தான் மெயினா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அதுதான். சரி. இது எதனால கேக்குறேன்னா, குறிப்பா ஸ்ரீலங்காவோட தமிழ் வந்து ரொம்ப அழகான ஒரு தமிழ், ஒரு தூய தமிழ் மாதிரி சொல்லலாம். இந்த ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். அந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் ஒருத்தர் வந்து ஊமையா நடிப்பாரு. என்ன காரணம் கேட்கும்போது, நாங்க ஸ்ரீலங்கால இருந்து நாங்க ரெஃப்யூஜியா வந்திருக்கோம். அப்ப என் வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப சமீபத்தில் ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலியில அப்படிதான். இந்த ரொம்ப அழகான ஒரு மொழி, ஆனா நீங்க பேசுறதே கண்டுபிடிச்சிடலாம். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு பாசிட்டிவா இருக்கா, இல்ல ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு நெகட்டிவா தோணி இருக்கா பிரதர்? நெகட்டிவான அந்த பிகினிங் டப்பிங் பண்ணும்போது நெகட்டிவா இருக்கு. ஏன்னா ரொம்ப நீங்க இமோஷனா உள்ள போயிட்டீங்கன்னா அந்த ஸ்லாங் வந்துடும். அப்புறம் வைக்குமா டே என்ன டிஃபரன்ஸ்? ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்களேன். இங்க தமிழ் இப்படி இருக்கும், ஆனா ஸ்ரீலங்கால இப்படி பேசுவோம்னா என்ன சொல்லுங்க? ஸ்லாங்ல பேசுற விதம் தான் இருக்கும். ஓம் நீங்க சாப்பிட்டீங்களோ அப்படி அந்த மாதிரி கேட்பாங்கல்ல. ஸோ ரொம்ப இமோஷனல் ஆனா அது உள்ள இருந்து அதுவா வந்துடும். ஸோ இப்போ சரவணன் சார்லாம் டேய் அது இல்லடா இது மாதிரி கேரக்டரே டிஃப்ரெண்ட். ஓம் 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 ஸ்டார்ட்ல எனக்கு ஓம் ஓம்னு வந்துடும். சரின்னு ஓம்னா ஆமான்றது ஆமாதான் ஓம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நிறைய வார்த்தை ஒன்னாவும் இருக்கும். ஒன்னாதான். பட் அது பேசுற விதத்துல நான் எந்த வார்த்தையை உங்களால அவாய்ட் பண்ணவே முடியல. இது என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் என்னால இந்த ஒரு வார்த்தையே இப்போ ஓரளவு அவாய்ட் பண்ணிட்டேன். பட் திங் ரொம்ப இமோஷனலான ஒரு விஷயம் பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்கா கதைச்சேன் அப்படின்னு வந்துடும். ஐயோ கதைச்ச இன்ஃபேக்ட் லாஸ்ட்லயா நீங்க அவங்களாம் வந்து பேசிட்ட பிறகு தான் எங்களுக்கு இந்த கதைச்சேன் அதெல்லாம் பயங்கரமா பிராக்டிஸ். ஸ்ரீலங்காவோட ஃபுட் பத்தி சொல்லுங்க. ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்ரீலங்கன் ஃபுட்? ஸ்ரீலங்கால ஜாப்னால இருக்கிற ஃபுட்டு மோஸ்ட்லி கேரளாவோட ரிசம்பிளன்ஸ் இருக்கும். இப்போ இந்த கோகோனட் மில்க் போட்டு பண்ணுவோம். அப்புறம் புட்டு தான் டெய்லி எங்க வீட்டு நைட்டு அப்படின்னா புட்டு தான் எங்க அம்மா பண்ணுவாங்க. அது பண்றதும் கஷ்டம். நான் எங்க அம்மா அதை தான் பண்ணிருப்பாங்க. திட்டி பண்ணுவானுங்க. இவனுக்கு இதே வேலையை போய் ஹெல்ப் பண்ண கேட்டா வரவே மாட்டேன்பாங்க. புட்டுக்கு சைட் டிஷ் அங்க புட்டு சம்பல் இருக்கும். இந்த அப்புறம் மீன் குழம்பு, மோஸ்ட்லி மீன் குழம்பு நல்லா இருக்கும். இல்லைன்னா மட்டன் குழம்பு. ஓகே. நிறைய மாடல்ஸ் கிட்ட நாங்க பேசும்போது நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது நினைப்போம், பா மாடல் இவரு ரேம்ப் வாக் ரெமோன்னு நடப்பாரு. ஆனா அவங்க சொல்லக்கூடிய கதைகள்லாம் கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் வந்து நான் சொல்லும்போது நினைச்சேன், ப்ரோ பயங்கரம் ப்ரோ, நீங்க அமேசான் மாடலாலாம் ஆயிட்டீங்க. அவர் சொன்னாரு, நான் ஒரு சட்டையை கழட்டி மாட்டினா எனக்கு 30 ரூபா ப்ரோ, ஒரு நாளைக்கு நான் 100 சட்டையை கழட்டி மாட்டணும். அது எவ்வளவு கஷ்டம். ஆக்சுவலா சென்னையில எனக்கு இருந்துச்சு பிகினிங்ல. கேஷ் அண்ட் ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப ஒர்க் பண்ணும்போது கேஷ் வரும். இப்ப எடுத்துட்டு வந்த கேஷ்ல தான் ஒரு 2-3 இயர்ஸ் போகணும்னா சின்ன சின்ன இது பண்றது. இப்போ நண்டு பிராண்ட் உங்க கேலண்டர் ஷூட் per டே ஒரு 600 கொடுப்பாங்க. ஸோ காலையில இருந்து இருந்து பண்ணு. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு பிராண்டோட ஷர்ட்ஸுக்கு போட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ ஒரு ஷர்ட் மாத்தினா 100 rupees. ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு இருக்குன்னு கடகடன்னு மாத்திட்டே இருக்கு. போஸ்ட் கொடுக்கணும். ஸோ நாங்களே எக்ஸ்ட்ரா அதையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கேட்கறது. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 வரும்ல. ஓகே. இப்போ ஆரம்பத்துல அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு. ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சென்னை வந்தா மோஸ்டா உங்களுக்கு என்ன ஸ்பாட் இருக்கா, இந்த ஸ்பாட்ல போய் சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி இருக்கா? மோஸ்ட்லி எனக்கு இந்த தள்ளுவண்டி கடை சாப்பாடு, ஏன்னா அது எங்க ஊர்ல இல்ல. அப்படியா? தள்ளுவண்டியில எல்லாம் சாப்பாடு வந்தது. பிளஸ் மோஸ்ட்லி நான் வீட்டை தவிர வெளில சாப்பிட்டதும் இல்லை. நாங்க அது வேற ஒரு எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரி இருக்கும். மூவிஸ்ல எல்லாம் பார்ப்பேன், இட்லியில மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நான் இட்லி வேணா சாம்பார் தான் எங்க வீட்டுல இருக்கும். இந்த நான்வெஜ் எல்லாம் இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இட்லி மீன் செம்மையா இருக்குங்க. ஸோ அப்பப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னா இந்த வடை பண்ணி நைட்டு போய் ஒரு 11 o'clock சாப்பிடுறது. அதுதான் மீன் குழம்பு. ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மொத்த கருத்துன்னு சொல்லலாம், பிக் பாஸ்லயே பெஸ்ட் சீசன் கேட்டா 2 தான் சொல்லுவாங்க. ஒன்னு சீசன் 1, சீசன் 3. ஸோ அந்த ஒரு கேங்கா இருக்கட்டும், நீங்க போட்ட டிஷர்ட்லாம் இப்போ வரைக்கும் ஃபேமஸ். உங்களுக்கு எப்படி இருக்கு கூட இருக்கவங்களோட வளர்ச்சியும்? அது ஒரு சந்தோஷம் கொடுக்குது. சாண்டி அவர்களா இருக்கட்டும், கவின் நல்ல சூப்பரா ஹீரோ ஆயிட்டு இருக்காரு. லாஸ்ட் டே நிறைய படம் நடிக்கிறாரு. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க ஹீரோ 3வது படம் நடிக்கிறீங்க. இல்ல இந்த 5 பேரும் நாங்க எப்ப பார்த்தாலும் ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருப்போம் தெரியுமா? வெளியில வந்துட்டுமா? வெளில வந்து இல்ல உள்ள மோஸ்ட்லி டாஸ்க் இல்லாட்டி நம்மளோட ஷோ கதை நாம எப்படி உள்ள வந்தோம்னு 5 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குன்னா அவரோட அடப்பாவி என்ன விட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு இந்த மனுஷன் அப்படின்னு எல்லாம் தான் இருக்கும். யாரோட வளர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரும் சந்தோஷம்? உள்ள நீங்க அந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்களப்பா, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், இவனுக்கு இந்த வெற்றி கரெக்டான வெற்றியா, சூப்பரியா? எனக்கு எப்பவுமே சாண்டி நான் ரொம்ப க்ளோஸ். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் நான் அக்காவுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருவாங்க, இல்ல அண்ணா ஷூட்ல இருந்து வந்தா கூப்பிட்டுருவாங்க. இந்த ரீசெண்ட் இஷ்யூஸ் கூட சாண்டினா தான் கூட இருந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ இப்போ கூட என்னடா படம் ரிலீஸா அப்படின்னு எனக்கு வேற செட்டு போட்டானுங்க, ப்ரீமியருக்கு வரணுமா அப்படின்னு. ஸோ அண்ணா தான் ரொம்ப க்ளோஸ். அண்ட் இப்போ முன்னாடி இருந்ததுக்கு பார்க்க இப்போ ரஜினி சார் இவ்வளோ பண்றாரு, எல்லாம் இதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நான் அதே ஒரு ஜென்யூனிட்டி இன்னும் இருக்கு அவர்கிட்ட. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் நான் சொல்ல மாட்டேன், எதுக்கு அண்ணாட்ட சொல்லிட்டேன். இந்த விஷயம்லாம் நடக்கும்போது நான் அண்ணாட்ட சொல்லவே இல்லை. ஃபோன் பண்ணி திட்டுறாரு, ஏன்டா எனக்கு சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு. அந்த ஒரு சப்போர்ட் இருக்கு. கொஞ்சம் போட்டு ஆக்சுவலா அந்த பிரச்சனை என்னன்னா முடிஞ்சிருச்சு அந்த பிரச்சனை. ஆக்சுவலா நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமஸா இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அது வந்து பெருசா தர்ஷன் சண்டையிட்டாரா, தர்ஷன் இன்னொருத்தரையும் அடித்தாரா, இப்படிதான் நியூஸ் பார்க்க முடியுது. இல்ல மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது மீடியா. ஏன்னா நைட்டு ஒரு 1:30க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என் வீட்டு அட்ரஸ் தேடி நைட்டு வரலாம் எவ்வளவு கஷ்டம் உள்ளது. வந்து என் சைடு நியாயத்தை எடுத்து சொன்னாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க என்னதான் பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்தாலும் அதை தாண்டி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், அது தெரியும்ல. ஸோ அங்கதான் சட்டமோ இதுவோ சிலது நடக்கும். பட் அதையும் தாண்டி நிறைய ஹெல்ப்ஸ் மக்கள் தான் பண்ணது, அது ரொம்ப சந்தோஷம். மக்கள் வெளியில வந்தா பயங்கர இப்ப எப்படி இருக்கு அந்த ரெகக்னேஷன்? வெளியில வந்தா உங்களை நோட்டீஸ் பண்றாங்க. இல்ல எனக்கு என்னன்னா இன்னும் மறக்காம இருக்காங்களே, இந்த ஒரு இஷ்யூ வரும்போது தான் அந்த விஷயம் தெரியுது. ஸோ கிரேட்ஃபுல். சூப்பர். இது மட்டும் சர்வ் பண்றீங்களா? இது நம்ம டோஃபுவா? இது வந்து எக் தான், பட் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இது எக்ல என்ன இது? பிரெயினா இது? பிரெயின் சாப்பிடுறேன். அப்படியா? நல்லா இருக்கு. நான் முட்டை நினைச்சா வித்தியாசமா இருக்கு. முட்டை பரவாயில்ல, நல்லா செஞ்சிருக்காங்க. பன்னீர் போல இவ்வளவு சாஃப்டா இருக்கு. நான் வாழ்க்கையில பன்னீர் சாப்பிட்டது. ஓகே, பிரெயின் சாப்பிட்டுருக்கீங்களா? பிரெயின் சாப்பிட்டது. இது என்ன ப்ரோ? சிந்தாமணி சிக்கன். எங்க வச்சுருங்க? சரிங்க, சென்னையில சிந்தாமணி சிக்கன் ரொம்ப ஃபேமஸ். கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். குறிப்பா மது பிரியர்களுக்கு வந்து சிந்தாமணி சிக்கன்ன்றது வந்து ஒரு அருமையான மிகவும் பிடித்த ஒரு சைட் டிஷ். உங்களுக்கு இப்பயும் பயமா இருக்குமா ஏதாச்சும் பண்ணும்போது, ஐயோ அம்மா பார்த்தா திட்டுவாங்களேன்னு? எங்க அப்பா எங்களை வளர்த்த விதமே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு மாதிரி இப்ப மோஸ்ட்லி எங்க அம்மா வரும்போது நாங்க டிவி மேல காலை வச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருப்போம். எங்க அப்பா உள்ள வரும்போதே கால் ஓட்டம் எங்களை அறியாமே கால் கீழே போயிடும். ரெஸ்பெக்ட் கலந்து பயம் ஒன்று இருக்கும். ப்ரோ, நீங்க மூளை சாப்பிட்டதுல நீங்க அதனால ப்ரோ வேணும்னு கொடுப்பீங்களா? ஐயோ இல்ல இது வந்து எல்லாருமே மூளை சாப்பிடும்போது சொல்லுவாங்க. பட் அது மூளையில வந்து நிறைய புரோட்டீன்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான் இவ்வளவு நேரம் நான் முட்டை இதை நினைச்சு சாப்பிட்டு இருந்தேனே, அதுதான் சரிப்பா இருக்கு. ஏதாவது ஒரு ரொமான்டிக் சீன் கிஸ் பண்ணணும்னா இல்ல அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அம்மா பார்க்கணும் அந்த ஒரு பயம் எப்போ படத்துல வந்தா இது சீன்ல வந்துச்சு. அப்புறம் வேணாம் சார், அதை கொஞ்சம் மேல மாதிரி மாத்திக்கலாமா, அப்படியா? கோவிட்ல கிஸ் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி மாத்தணும். கூகுள் குட்டப்பள்ளியே உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சுல, உள்ள வந்து என்ன ஒரு லாஸ்ட்ல அவர் தங்கச்சினாரு, வெளியில வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஷூட் டைம்ல இந்த மாதிரி ஒரு கிஸ்ஸிங் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் போய் சாண்டினா தான் கோரியோ பண்ணிட்டு இருந்தேன். சாண்டினா நான் இது பண்ணவே மாட்டேன், நீங்க எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிருங்க டைரக்டர். நடிப்பு தானே. இப்போ ஒரு சீனுக்கு அந்த மாதிரி ஒரு இமோஷனுக்கு தேவை அப்படின்னா ஓகே. ஒரு சாங்ல அது தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணு. பிளஸ் ஆல்ரெடி நம்ம ரிலேஷன்ஷிப் ஒன்று உள்ள இருக்கு. இது இன்னும் எரியுது நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் ஃபோர்ஹெட்ல மட்டும் கிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஓகே, சாண்டினாவில டேய் அதை நானே பண்ண விட மாட்டேன்டா, அப்புறம் என்னதான் தப்பா பேசுவாங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு அந்த பிக் பாஸ் ஸ்டேஜ்ல. ஏன்னா நீங்க எலிமினேட் ஆவீங்க நாங்க யாருமே நினைக்கல. டக்குன்னு இந்த மனுஷன் எலிமினேட் ஆகணும்னு கமல் சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. RKFல தர்ஷன் படமா, ஆஹா சூப்பரா, ஏதோ ஒரு நல்லது நடக்குது அவருக்கு, பரவாயில்லன்ற மாதிரி இருந்துச்சு. பட் என்ன ஆச்சு அந்த ஒரு படம்? கமல் சார்னா நீ அது பெர்ஃபெக்ஷனிஸ்டா ஒரு விஷயம் ஒன்று நடந்தா மட்டும்தான் லாக் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டீம்ல இருந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்துச்சு. நீங்க உங்களை லீடா வச்சு அவங்களே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுல சோர்ட் அவுட் பண்ணி வரும். கடைசி எப்படின்னா அது கமல் சார் அப்ரூவ் ஆகுற மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கணும். ஸோ நிறைய தெரியும் தானே இந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் வரும். ஸோ அதால அது ஹோல்டில் இருக்கு. பட் அது இதுவும் அவள் அப்படியே தான் இருக்கு. RKFல படம் பண்ணுறது. ஓகே, உங்களுக்கு அது அவர் சொன்ன உடனே அந்த நிமிஷம் எப்படி இருந்துச்சு? எல்லாருமே ஆஹா லைஃப் செட்டில்ரா, சூப்பர்ரா, லோகேஷ்க்கு ஒரு லெக்ஸஸ் கார் மாதிரி, தர்ஷனுக்கு ஒரு பென்ஸ் கார், அந்த மாதிரி இல்ல. அது அந்த பேனருங்கிறது எல்லாருக்குமே அமையாத ஒரு விஷயம். அது கமல் சாரே ஒரு ஸ்டேஜ்ல சொல்றது பெரிய விஷயம். அது நான் டக்குன்னு அம்மா தான் பார்த்தேன். இவ்வளவு நாள் ஒரு கேள்வி கேட்டீங்களா, இப்ப இது ஒரு நடக்குது இல்லை அந்த மாதிரி. அதெல்லாம் சொல்லும் போதே அம்மா பேச விட்டேன். யார் உங்க மிகப்பெரிய சப்போர்ட் தர்ஷன்? என்ன விஷயம் இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன், பேசுவேன். ஏன் கஜன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஊர்ல இருந்து இப்ப சினிமாவுக்கு இந்தியா போறேன்னா வீட்லயே வேணாம், தமிழ்நாட்டிலேயே கோடிக்கணக்கான பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கே சான்ஸ் கிடைக்கல. நம்ம ஃபேமிலிக்கு சினிமாண்டா என்னன்னே தெரியாது. ஸ்கிரீன்ல தவிர ஸ்கிரீன்லயே நாங்க ரொம்ப கம்மி படம் தான் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படி வேணாவே சொல்லிட்டாங்க, வேணான்ட்டாங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஸோ அம்மா வீட்லயே சொன்னா ரிலேட்டிவ்ஸ் 1000 பேசுவாங்கல்ல. அதே மாதிரி எங்க தங்கச்சி எங்க அண்ணன் தங்கச்சி தான் ரொம்ப சப்போர்ட்டிவ். இந்த ஃபினான்ஷியல் டைம் வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஆகுறான் அப்படின்னு என் தங்கச்சியெல்லாம் கேட்காமே அனுப்பிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது ஆடிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு குரூப்ல அவங்க 2 பேரும் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இது பண்ணி அதுவும் கிரிட்டிக்ஸ் கரெக்டாக இருக்கும்.
இந்த படத்துல ரியாக்ஷன் நல்லாவே இல்ல, கேவலமா இருந்துச்சு அப்படின்பா தங்கச்சி அண்ணா. அது எந்த படத்தை சொன்னாங்க அந்த மாதிரி? கூகுள் கிட்ட பால சொன்னேன், ரவிக்குமார் சார் என்னமா நடிக்கிறாரு, பக்கத்துல என்னடா பண்றீங்க அப்படின்னு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சதா ஸ்கிரீன்ல? ஐயோ கொஞ்சம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுல கூட ஏதோ ஒரு இடத்துல இந்த லாங்குவேஜ் வந்துரும் உங்களுக்கு, ஸ்ரீலங்கன் ஆக்சென்ட் வந்து. அதுல ரொம்ப கஷ்டப்பட்டேன் டப். ஃபர்ஸ்ட் நாடெல்லாம் ஒரு 1 டேல டப் பண்ணிட்டேன் ஃபுல் மூவி. அதுல கிட்டத்தட்ட 9 நாள் ரவிக்குமார் சார் வந்து டேய் என்னடா இவ்வளவு நாள் டப் பண்ற அப்படின்னு. சரி, அம்மாவுக்கு ரொம்ப பெருமையான ஒரு தருணம் எதுவா இருந்துச்சு உங்களுக்கு? இருக்கும்ல, சே சூப்பரா ஏதோ ஒண்ணு அம்மாவை கொஞ்சம் பெருமைப்படுத்திடும்டா. என்ன பிக் பாஸ்ல இப்ப கமல் சார் கேட்கும்போது நான் எங்க அம்மா பேச விட்டேன். அதுதான் அம்மா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டேன். ஏன்னா எங்க அம்மா ஊரை தாண்டி வெளில வந்தது இல்லை. இந்த பெருசா இந்த மாதிரி டிவியில மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் சினிமாலாம் பார்த்துருப்பான். எனக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னா நாடு படம். எங்க அம்மாவை கூப்பிட்டு தனி ஒரு ஷோ ஒன்று போட்டாங்க ஒரு தியேட்டர்ல, அம்மாவுக்கு மட்டும், அம்மாவுக்கும் அண்ணாக்கும். அப்பா கொஞ்சம் கண் கலங்கினாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டான்டான்ற மாதிரி. அதான் கொஞ்சம் இந்த 2 விஷயம் தான். ஓகே ஓகே ஓகே. சரண் சார் ஸ்பெஷலா அவங்களோட டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்து ஒரு தியேட்டர் ஒன்று ஹயர் பண்ணி அவங்கள மட்டும் உட்கார வச்சு காட்டினார். சூப்பர். உங்களுக்கு எப்ப தோணிருக்கு அம்மாவை ஸ்ரீலங்கால இருந்து சென்னை கூட்டு வந்துடணும், இங்க வச்சு அவங்கள பார்த்தோம்னு தோணிருக்கா? இல்ல அவங்களுக்கு எது ஃபேவரட், ஸ்ரீலங்கா விட்டு வர மாட்டாங்களா? எங்க அப்பாவுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு ப்ரோ, அது என்ன நடந்தாலும் மாற்ற முடியாது. எங்க அப்பா ஜாஃப்னா தாண்டி வெளில வரவே மாட்டார். ஈவன் இன் கிளம்புல அவங்க ரிலேட்டிவ்ஸுக்கு, மகனுக்கு, சொந்த மாமா மருமகனுக்கு கல்யாணம் நடந்தாலும் வர மாட்டார். ஜப்னால வச்சா மட்டும் வருவார். ஏன்? அது அந்த மண் வாசனையும் இன்னும் எனக்கு புரியல. ஸோ அதை தாண்டி வந்து அவங்க அப்பாவுக்கும் அந்த விஷயம் இருந்துச்சு. ஸோ இவருக்கும் அந்த எங்கள் அப்பாவுக்கும் அந்த விஷயம் இருக்குது. அதனால் எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு வர மாட்டேன். அப்பப்போ வந்து ஒரு 1 வீக் இருந்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோ. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம், நகையாவோ இல்லை பொருளாவோ? இல்லை எனக்கு நம்ம பிக் பாஸ்ல வந்த காசு அப்படியே எடுத்து எங்கள் அம்மாட்ட தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். நான் எதுவுமே எடுக்கல. ஏன்னா அந்த டைமில் இன்னொரு ஷோவில், ஸ்டார் ஷோவில் எனக்கு கொஞ்சம் கேஷ் எனக்கு வந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு பிக் பாஸ் கேஷ், அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அம்மாட்ட கொடுத்த கேஷ். எத்தனை கோடி? கோடி. பட் பிக் பாஸ் போனால் ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் வரும், நல்ல அமௌண்ட். நல்ல அமௌண்ட். அதுவும் ப்ரோ நாம அப்போ ஆடிஷனு இந்த இதெல்லாம் போனால் 1000 rupees per day அப்படி தான் வரும். இதெல்லாம் பெரிய அமௌண்ட் வரும். அதாவது எல்லாமே சாப்பிட்டு சிக்கன் எடுக்கிறாங்க, அது கோச்சுக்கும். ஒரு பீஸ் ஆச்சா வருது, பீஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எனக்கு நீங்க நல்ல பீஸா பார்த்து எடுத்துக்கீங்க. சூப்பர். போதும், ஓரளவுக்கு ஃபுல்லா ஆச்சா வேறு? இப்போலாம் டயட்ல இருந்தேன், இன்னைக்கு தான் நல்ல சாப்பாடு. அப்படியா? டயட்னா உங்க டயட் சொல்லுங்க, என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட்னா? அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்டா இருக்காது. காலையில முட்டை ஒரு 5 முட்டை பாயில்டு எக், மதியம் கொஞ்சம் ரைஸு, அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் சிக்கன். நைட்டும் அதே தான். இடையில அந்த ப்ரோட்டீன் ஏதாவது ஒர்க்கில் மிஸ் ஆயிடுச்சுன்னா நரேஷில் சொல்லி ப்ரோட்டீன் கொடுத்து. டயட் இல்லை அப்படின்னா பிரியாணி, பரோட்டா, மீன் குழம்பு, அது இது லொட்டு லொசுக்கு எல்லாமே அடிச்சு. எனக்கு இந்த மெதுவடை ரொம்ப பிடிக்கும். அது நான் இப்போ பக்கத்தில் முத்து அண்ணாண்டு ஒரு டீ கடை இருக்கு, அங்கே போய் தான் டீ குடிக்கிறது. மெதுவடை அது ஒரு 5-6 போயிடும் ஈவினிங் போனாலும். மோஸ்ட்லி நான் டயட்ல இருக்க மாட்டேன். 6 பேக் வச்சிருக்கீங்களா? 6 பேக் எல்லாம் என் வாழ்க்கையில வச்சது இல்லை. அப்படியா? ரொம்ப கஷ்டம், அது நமக்கு செட் ஆகும். மெயின்டைன் வேற பண்ணணும், அது வைக்கிறது கூட. நமக்கு ஒரு 4 weeks டயட்ல இருந்தாலே இந்த மசாலா வாசனை அதெல்லாம் ஸ்மெல் வரும். அப்புறம் போய் சாப்பிட்டுருவேன். அப்புறம் நரேஷுக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டேன், நாளைக்கு ஜிம்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு போயிடுவாரு. என்ன ஒரு ஃபுட் வந்து நீங்க எவ்வளவு டயட்ல இருந்தாலும் அதை வச்சா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. எனக்கு ஆக்சுவலா இந்த மெதுவடையும் டீயும், நீங்க நான் என்னதான் டயட்ல இருந்தாலும் டெய்லி டீ குடிப்பேன், இந்த வடை வந்து சாப்பிட்டுருவேன். அப்பா நீங்க வந்து ஒரு டீயோட அம்பாசிடர் தான். ரொம்ப காசே இல்லாம வரும் டீ வடை மட்டும் குடிச்சு ஓட்டிருக்கீங்களா? இனிஷியல் அப்படிதான். ஒரு ஃபர்ஸ்ட் 2 years போனதுக்கு அப்புறம் ஐயோ வச்சிருந்த காசெல்லாம் போயிருச்சே அப்படின்னு. இந்த வீட்லயும் கேட்க முடியாதுல்ல, நான் பாட்டுக்கு சேலஞ்ச் கட்டிட்டு வந்துட்டேன்ல நான் அப்படின்னு. அப்ப இப்ப எங்க அண்ணன் அனுப்புறதுல கொஞ்சம் கனெக்ட் பண்றது. ஓகே கடைசி ஒரு 5 நாள் இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணிட்டேன், வெளில எல்லாம் வாங்க முடியாது, நானே சமையல் கத்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்கைப்ல அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இது எப்படி இது எப்படி ஏதாவது சொல்லுங்க எங்களுக்கு. பேச்சுலர் சமையல் ரெசிபி சொல்லியே ஆகணும் நீங்க சிம்பிளா. எங்க அம்மா சூப்பரா மட்டன் டிஷ் ஒன்று பண்ணுவாங்க. சரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் எல்லாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு மேலே அதுக்கப்புறம் தக்காளியை போடுறது. அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எங்கள் அம்மா இடிச்சு தான் போட சொல்லுவாங்க. அதால் அதை போகிற கிரைண்டரில் போட்டு பண்ணுவோம், எனக்கு ஹெவியான வேலை. அதால் நான் எப்போவுமே சமைக்கும் போது என்ன பண்ணுவேன்னா நைட் 1 மணிக்கு தான் சமைப்பேன். செம சூடாக இருக்கும்ல, வியர்த்து தள்ளும். ஸோ நைட்டு மட்டும் கூலாக இருக்கும். அதால் நைட்டு சமைச்சிட்டு எப்போ சாப்பிடுவீங்க? நைட்டு சமைச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். காலையில் எழும்பி அதை சூடு பண்ணிட்டு சாப்பிடுவேன். நான் 2-3 தரம் மதியம் சமைச்சேன். ஊத்துது, கிச்சன்ல ஃபேனும் இருக்காது, ஹீட் முடியாது. ஆனா அதுக்குன்னு இப்பெல்லாம் யாரும் பண்ணி நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, மட்டனை சின்ன சின்ன பீஸா போட்டு உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்காக எங்க அம்மா ஒரு
மசாலா டிஷ் வச்சிருப்போம். அதில் ஒரு 3 ஸ்பூன் போடணும். இப்போ பிரச்சனை என்னன்னா முட்பாலன் எடுப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியல. தேங்காய் திருவிட்டு அதை கிரைண்டர்ல போட்டு ஒரு கப் தண்ணியை ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறது முட்பாலன் சொல்லுவாங்க. அது Okay. கொஞ்சம் திக்கா இருக்கும். ஸோ அதுல ஹாஃப் ஊத்திட்டு இன்னொரு ஹாஃப் தண்ணி ஊத்திட்டு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ ஒவ்வொரு 20 மினிட்ஸ்க்கு ஒருக்க வந்து அந்த ஏன்னா மசாலா போய் மட்டனோட ட்ரை ஆயிருச்சுன்னா ஒரு மாதிரி களி ஆயிரும். ஸோ அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா தண்ணி வத்தணும்னு எடுத்து. இந்த டிஷ்ஷோட பேர் இது எங்க அம்மாவோட மட்டன் டிஷ். அது பேர்லாம் இல்ல, அம்மா தர்ஷன் அம்மாஸ் மட்டன் அந்த மாதிரி வச்சிடலாமா? வச்சிடலாம். சரி, நீங்களும் ஒரு பேர் வைங்களா, அந்த மட்டனுக்கு ஒரு பேர் வைங்க. எங்க அம்மா பேர் ஷியாமலா. ஷாமலா மட்டன், அவ்வளவுதான். இப்ப இந்த படத்துல முக்கியமான பிரச்சனை நீங்க பேசி இருக்கிறது, நிறைய விதமான கிரைம் நடந்துட்டே தான் இருக்கு, அதுக்கான ஒரு பதில் இல்ல, கரெக்டான முடிவு இல்லைன்னு சொல்றாங்க. இது எதை பத்தி பேசிருக்கீங்க? இது நார்மலான ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரியே இருக்காது. ஏன்னா எப்பவுமே எனக்கு கிரைம் த்ரில்லர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னா கிரைமை தாண்டி ஒரு இமோஷன்ஸ் ஒன்று நிற்கும், ஒரு ஹாப்பியான ஒரு இமோஷன். இப்போ சில படங்கள் பார்க்கும்போது இந்த பொண்ணு இந்த பையனை எப்போ சேருவாங்கன்ற ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இமோஷன், லவ் இமோஷன்ல வேற மாதிரி விதமான ஒரு இமோஷன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ கடைசியா நான் நாடு படம் பார்க்கும்போது ஓகே, நான் எப்பவுமே என் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பேன். படமா நான் அதை எப்பவுமே பார்த்ததில்லை. ஏன்னா எனக்கு அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. இப்போ நல்லா நடிச்சிட்டேன் ஒரு மைண்ட்ல கேட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த படத்தை நான் படமா தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் சேர்ட்ட சொன்னது கடைசியா எல்லாம் மிக்ஸ் ஆகி கடைசி ஷோ மட்டும் எனக்கு காட்டுங்க, நான் அடிக்கடி வந்து பார்க்கல. ஏன்னா நாடுல நான் ஒவ்வொரு சின்ன பிட்டா பார்த்துட்டு இருந்தேன். மியூசிக்கோட பார்த்தேன், மியூசிக்கில் நான் பார்த்தேன், எடிட்டோட அப்படின்னு. ஸோ கடைசியாக எனக்கு லைட்டாக கண்ணு கலங்கிச்சு அந்த இமோஷனை பார்க்கும்போது. ஓகே, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த கிரைமை தொலைஞ்சதை கண்டுபிடிக்கிறது தான் எப்பவுமே கிரைம்ல இருக்கும். பட் அதை தாண்டிய இன்னொரு இமோஷன் அது ட்ரெய்லர்லேயும் சார் வைக்கல. நான் கேட்டதுக்கு இல்லை, அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா ஆடியன்ஸுக்கு இருக்கட்டும். ஸோ அதால அந்த ட்ரெய்லர் நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணும்போது அந்த இமோஷன் வச்சிருந்தாரு. அப்புறம் நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது சார் அது அந்த விஷயம் இதில் காட்டவே இல்லை எங்கேயும் அப்படின்னா, இல்லை அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, சூப்பர். ஆக்சுவலி உண்மையிலே ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லராக இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்ஃபேக்ட் நீங்கள் வரது முன்னாடி நம்ம டீம் கிட்ட பேசும்போது தான் சொன்னார், ஆனால் தர்ஷன் சூப்பர்ல கொஞ்சம் செலக்டிவாக பண்ணுறாரு, முன்னை விட அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் காட்டணும்னு தெரியுது, ரொம்ப சூப்பராக அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ அதுதான் ஒரு நடிகருக்கு மிக முக்கியமான விஷயம். 2-3 ரிவ்யூஸ்ல அந்த மாதிரி வந்துச்சு, தர்ஷனுக்கு இது முகத்துல பாவனையே வரல, ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு, தமிழ் பேசுறதா மலையாளம் பேசுறதா தெரியல, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதே ஆளு ரீசெண்டாவும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, நான் போனேன் உள்ள போய் ஒருத்தனை அடிச்சேன், அதெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. பட் இப்ப நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் பேர் பிடிக்க மாட்டா, சில பேர் பிடிக்காம இருக்கு, அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் தப்பா இருக்கு, நான் அதை பண்ணல, ரியாக்ஷன் ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் சரவணன் சார்ட்ட போய் ஓப்பனா சொன்னேன். சார் நீங்க என்னத்தை பார்த்து என்ன செலக்ட் பண்ணீங்களோ தெரியல, நான் இந்த ஸ்கிரிப்டுக்கு வேர்த்தானு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னா அவர் சிரிச்சுட்டு நீ ஒர்க் ஷாப் மட்டும் வந்துருந்த ஒரு 40 days ஒர்க் ஷாப் பண்ணாரு, டெய்லி ஒரு 6 hours இதான் வேலை, அவர் வந்து கரெக்ட் பண்ணுவோம். சூப்பர். நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அது ஒரு பெரிய பலனா இருக்கும்னு நம்புறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க. ஸோ ட்ரெய்லர் எப்படி எல்லாருமே பயங்கரமா ரிசீவ் பண்ணாங்களோ, ஹோப்ஃபுல்லி படத்துலயும் போய் நாங்க சரண்டர் ஆகும்னு நம்புறோம். ஆகஸ்ட் 1 ரிலீஸ். ஆகஸ்ட் 1 கண்டிப்பா தியேட்டர்ல மக்கள் எப்படி உங்களுக்கு இன்ஸ்டாலயோ இல்ல மற்ற சோசியல் மீடியால எவ்வளவு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்களோ அதே ஒரு ஆதரவு கண்டிப்பா தியேட்டர்லயே இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ. உங்களுடைய நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்களும் சொல்லிடுங்க. ஆகஸ்ட் 1 சரண்டர் படம் எல்லா ஸ்க்ரீன்லையும் தமிழ்நாடு பூரா ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்க இட்ஸ் ஃபேமிலி ஓரியன்ட். இந்த ஏன்னா நாடு படம் போது கமர்ஷியலாக இல்லை அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ இந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது ஒரு கமர்ஷியலாக மக்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கணும் பண்ணது. ஸோ அது நல்லா வந்திருக்கு. மறக்காம ஃபேமிலியோட போய் ஆகஸ்ட் 1 சரண்டர் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Launching Adisaya One World, அதிசயங்களின் ஆரம்பம்.